So good evening to all. இது உங்க professor from the dark heaven. So welcome back to my learning video number 2. So learning video number 1க்கு நீங்க நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்திருந்தீங்க. And thanks to all. இந்த மாதிரி விஷயம் தெரியும் அப்படின்னும் கமெண்ட் கொடுத்தீங்க. இந்த மாதிரி விஷயம் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கறேன்னு கமெண்ட் கொடுத்திருந்தீங்க. So professional ஓட learning number 2, lesson number 2. So இன்னைக்கு நான் என்ன கத்துக் கொடுக்க போறேன்னா, இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஃபென்டாஸ்டிக்கான விஷயம் கத்துக் கொடுக்க போறேன். நிஃப்டி என்ன ரேஞ்சுக்கு மூவ் ஆக வாய்ப்புகள் உள்ளது? எவ்வளவு தூரம் அது மூவ் ஆக வாய்ப்பு இருக்கு? அது ஒண்ணு. பிளஸ் ஜீரோ ஹீரோ வாட் எவர் இட் இஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி வித் மந்த்லி எக்ஸ்பைரியோட சீக்ரெட் நான் கற்றுக் கொடுக்க போறேன். ஸோ இந்த வீடியோ ஓட்டி பார்க்காதீங்க, என் கூட லாஸ்ட் வரைக்கும் இருங்க. டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். தயவு செஞ்சு பிடிச்சுன்னா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போலாம். நிஃப்டியோட ரேஞ்சை கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன பண்றோம், உங்க முன்னாடி இந்தியா விக்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்தியா விக்ஸோட 5 மினிட் சார்ட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ 5 மினிட் சார்ட்டை இன்னைக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, இன்னைக்கு மார்னிங்கோட ஓப்பனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓப்பனிங் பாருங்க, இங்க இங்க வச்சீங்கன்னா, இங்க பாருங்க இந்த இடம் பாருங்க ஓன்னு காட்டும். அந்த அந்த பர்ட்டிகுலர் கேண்டலோட ஓப்பனிங். ஸோ 12.832. ஸோ இன்னைக்கு இந்தியா விக்ஸோட ஓப்பனிங் 12.832. இது வந்து ஒரு பக்கம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஓகே. ஸ்டெப் 2 என்ன பண்ணணும்னா, கால்குலேட்டர் ஓபன் பண்ணுங்க. ஓகே. ஸோ கால்குலேட்டர் ஓபன் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா 365 இதோட ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கோங்க. ஸோ 365ஓட ஸ்கொயர் ரூட் 19.10 வருது. நீங்க ஒண்ணு கேட்பீங்க, எதுக்கு நான் வந்து 365 ஸ்கொயர் ரூட் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து இன்ட்ராடேல எனக்கு நிஃப்டியோட மூவ் என்னன்னு தெரியணும். ஸோ டோட்டல் ஒரு வருஷத்துல 365 நாள். ஸோ ஒரு வருஷத்துல 365 நாள் இருக்கிற ஒரு காரணத்தினால நான் வந்து இதோட ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 365 எனக்கு 19.10 வருது. ஓகே. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ நம்ம கிட்ட இப்ப 2 விஷயம் கிடைச்சிருக்கு. ஒன்னு வந்து 12.832, இன்னொன்னு வந்து 19.10. ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த 12.832 அதாவது இன்னைக்கு ஓப்பனிங்கோட 19.10 டிவைட் பண்ணணும். நல்லா பாருங்க. 12.832 divided by 119.10 எவ்வளவு ஆகுது? 0.671. ஓகே. 0.671. அதாவது இந்தியா விக்ஸ்க்கு ஏத்த மாதிரி இன்ட்ராடேல ஒரு மொமெண்டம் இருக்கணும்னா 0.671% மூவ் ஆகணும். ஓகே. ஸோ 0.67. இப்போ என்ன பண்ணுங்க, நீங்க பர்டிகுலர் அசெட் எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்க வந்து நிஃப்டி எடுக்கிறீங்கன்னா, நீங்க நேரா நிஃப்டியோட சார்ட் ஓபன் பண்ணுங்க. இதை நம்ம மினிமைஸ் பண்ணிப்போம். 0.671 நேரா உங்களுக்கு நிஃப்டியோட சார்ட்டுக்கு போவோம். இங்க இருக்கு பாருங்க உங்களுக்கு நம்மளோட நிஃப்டியோட சார்ட். ஓகே. இப்போ நம்ம நிஃப்டியோட சார்ட் எடுத்துப்போம். நிஃப்டியோட அதே மாதிரி ஓப்பனிங் என்னன்னு பாத்துக்கோங்க. நிஃப்டியோட ஓப்பனிங் 22,455. நல்லா பாருங்க. இங்க ஓன் தெரியுது பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுல ஓப்பனிங் என்ன போட்டிருக்காங்க, 22,455. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா 22,455 இத 0.671 இது 2 ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு பாருங்க. 22,455 பிளஸ் 0.671%. ஓகே. 0.671% போட்டீங்கன்னா எவ்வளவு வருது? 150. 150 வருது சார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு நிஃப்டிய ஓப்பனிங்ல இருந்து 150 பாயிண்ட் மேலையும் 150 பாயிண்ட் கீழையும் மார்க்கெட் மூவ் ஆக வாய்ப்பு இருக்கு. இவ்வளவுதான் ரேஞ்ச் இன்னைக்கு உண்டான ரேஞ்ச். சோ பாருங்க, இன்னைக்கு உண்டான ரேஞ்ச் பாருங்க. சோ இங்க என்ன பாருங்க, 22,455ல இருந்து 150 பாயிண்ட் போனீங்கன்னா எவ்வளவு? சோ அப்ராக்சிமேட்லி 150 பாயிண்ட் ஆட் பண்ணுங்க. 22,455 555 பிளஸ் 605 இத தூக்கி 605ல வைங்க. ஓகே. 605. ஓகே. இது 605. டன். அதே மாதிரி கீழே 22,455 150 மைனஸ் பண்ணுங்க. சோ 150 மைனஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு வந்து 30 எவ்வளவு வரும் சொல்லுங்க. 305. ஓகே. 22
305. ஓகே. ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான நிஃப்டியோட மூவ். பாருங்க இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இன்னைக்கு மூவ் ஆயிருக்கு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வேணா இதை வச்சு பேக் டெஸ்ட் பண்ணுங்க. கம்மிங் பேக் டு மை அனாலிசிஸ். என்ன சொல்லி கொடுத்தேன்? இன்னைக்கு உங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும். இந்தியா விக்ஸை வச்சு ஒரு நிஃப்டியோட மூவ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு. ஸ்பெஷலி இதுக்குன்னு இல்லை, நீங்க பேங்க் நிஃப்டிக்கும் கண்டுபிடிக்கலாம், ஃபின் நிஃப்டிக்கும் கண்டுபிடிக்கலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் இந்தியா விக்ஸ். நார்மலா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில பாத்தீங்கன்னா இதோட மொமெண்டம் நல்லா இருக்கும். செகண்ட் நான் உங்களுக்கு சொல்லி தரேன்னு சொல்லியிருந்தேன் லெசன் நம்பர் 2ல. இன்னைக்கு செகண்ட் பார்ட் இன்னைக்கு என்ன பார்ட்? உங்களுக்கு ஹீரோ ஜீரோ ட்ரேட் மந்த்லி எக்ஸ்பைரி. நல்லா பாருங்க, மந்த்லி எக்ஸ்பைரி, லாஸ்ட் மந்த்லி எக்ஸ்பைரி. இதே நிஃப்டி எடுப்போம். நிஃப்டி ஒரு மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ 28 மார்ச்சுக்கு நம்ம மந்த்லி எக்ஸ்பைரி இருந்தது. ஓகே, 28 மார்ச்சுக்கு மந்த்லி எக்ஸ்பைரி இருந்தது. நம்ம என்ன பண்றோம்? 28 மார்ச்சோட எக்ஸ்பைரியை கால்குலேட்டர் வச்சு கால்குலேட் பண்றோம். எதை வச்சு? வித் இந்தியா விக்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து பார்த்துக்கிறோம். நல்லா பாருங்க, முக்கியமான பாயிண்ட் டு பி நோட்டட். யாரும் சொல்லி தராத ஒரு விஷயம். மந்த்லி எக்ஸ்பைரியில எப்பவுமே மார்க்கெட் 2 மணிக்கு மேல ரிவர்சல் ஆகும். ஸ்பெஷலி வித் மந்த்லி எக்ஸ்பைரி. ஸ்பெஷலி வித் மந்த்லி எக்ஸ்பைரி ரிவர்சல் ஆகும். அதாவது மார்க்கெட் மேல போச்சுன்னா கீழே வரும், கீழே ஆடுச்சுன்னா மேல போகும். இந்த பாயிண்ட மறந்துடாதீங்க. நம்பர் 1 முக்கியமான விஷயம். மார்க்கெட் மேலே டிராவல் ஆகுது அப்படின்னா ஆஃப்டர் 2 o'clock மார்க்கெட்ல டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு மொமெண்டம் டவுன் சைடு கிடைக்கும். ஐ எம் டாக்கிங் அபவுட் மந்த்லி எக்ஸ்பைரி. ஓகே, நீங்க உடனே கேட்பீங்க சார் வீக்லி எக்ஸ்பைரி ஆகாதான்ட்டு. அதெல்லாம் ஆகும், பட் ஆனா அதுக்கு வேற டெக்னிக்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம கிளாஸஸ்ல நம்ம சொல்லி தருவோம். ரைட், இப்போ உங்களுக்கு மந்த்லி எக்ஸ்பைரியோட நான் டெக்னிக் சொல்லி தரேன். இந்த டேட்லயே நம்ம வருவோம். எனக்கு இந்த டேட்லயே வருவோம். ஸோ இந்த டேட்டோட வாலட்டிலிட்டி எவ்வளவு மூவ் ஆக போகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதே மாதிரி தான் நம்ம பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் இந்தியா விக்ஸ் எடுத்துப்போம். இந்தியா விக்ஸ பாருங்க. ஸோ இந்தியா விக்ஸ் நேத்து, அதாவது எக்ஸ்பைரி ஆன அன்னைக்கு. ஸோ இந்தியா விக்ஸோட ஓப்பனிங் பாருங்க. ஓப்பனிங் 12.70. ஓகே, நான் என்ன பண்றேன்? 19.10 உங்களுக்கு 365 ஓட இது. ஓகே, ரைட். 12.7 எவ்வளவு சொன்னோம்? 12.702 டிவைடட் பை 19.10 எவ்வளவு வருது? 0.66 வருது. 0.665 இப்படின்னு வச்சுப்போம் பாருங்க. 0.665. அதாவது இன்னைக்கு மார்க்கெட் 0.665 மொமெண்டம் மூவ் ஆக வாய்ப்பு இருக்கு ஆஸ் பர் இந்தியா விக்ஸ். இப்போ நீங்க எந்த அசெட், பர்டிகுலர் அசெட்ல போடணும்? நான் நிஃப்டி அசெட்டை பத்தி பாக்குறேன். ஸோ வாங்க நம்ம நிஃப்டியில போலாம். நிஃப்டியில போயிட்டு என்ன பண்ணலாம்? ஓப்பனிங் பிரைஸ் அதே மாதிரி நிஃப்டியோட ஓப்பனிங் பிரைஸ் எடுங்க. நிஃப்டியோட ஓப்பனிங் பிரைஸ் பாருங்க 22163. ஒரு ரவுண்டா சொல்லிக்கிறேன், 22163. இப்போ நம்ம என்ன பண்றோம்? கால்குலேட்டர்ல எடுக்கிறோம். ஓகேவா? 0.665 இது இருக்கட்டும். இப்போ என்ன பண்றோம்? 22163 பிளஸ் என்ன சொல்லுவோம்? 0.665%. நல்லா வச்சுக்கோங்க, பர்சன்டேஜ் எவ்வளவு வருது? 147. அதாவது அண்டர்லைங் அசெட், அதாவது நீங்க நிஃப்டி பார்த்தனால நிஃப்டி அசெட் 147 பாயிண்ட் மேல மூவ் ஆகும்னு போட்டிருக்கு. சோ நம்ம என்ன பண்ணுவோம்? 147 பாயிண்ட், அதாவது 22163 பிளஸ் 147. ஓகே, பாருங்க. சோ 22163 பிளஸ் 147 எவ்வளவு ஆச்சு? எவ்வளவு பாயிண்ட் மேல மூவ் ஆகும்? சோ 22310. சோ 22310 வரைக்கும் தான் ஹையர். சோ நான் என்ன பண்றேன்? 22310 எங்க இருக்குப்பா? 305 31. ஓகே, இது வரைக்கும் தான் என்னோட இன்னைக்கு உண்டான இந்தியா விக்ஸ் சொல்லப்படுற மூவ். ஓகே, இந்தியா விக்ஸ் சொல்லப்படுற மூவ் பாருங்க. எக்ஸாக்ட்டா இந்த இடத்துல ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆகி ஒரு புல் பேக் கொடுத்து பெரிய கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்திருக்கு. புல் பேக் கொடுத்து பெரிய கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்திருக்கு.
சோ, இதுக்கப்புறம் வந்து நீங்க ட்ரையல் தான் பண்ணணுமே தவிர, இத இதுதான் மேக்ஸிமம். இன்னைக்கு உண்டான மேக்ஸிமம் மூவே இதுதான். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு உண்டான மேக்ஸிமம் மூவே இதுதான். இருந்தாலும் இருந்தாலும் மார்க்கெட் மேல போகுது. நீங்க ட்ரையல் பண்ணிக்கிட்டே போறீங்க. நான் இது மந்த்லி எக்ஸ்பைரி நான் என்ன சொன்னேன்? மந்த்லி எக்ஸ்பைரினா எண்டுல கரெக்ட்டா ஒரு 2 மணிக்கு அப்புறம் எனி டைம் மார்க்கெட்ல மேல போயிட்டே இருக்கறனால அசெட் திரும்பவும் கீழ வந்தது. பாருங்க எக்ஸாக்ட்டா நம்ம லெவலுக்கு கீழ வந்து மார்க்கெட்ல ஒரு புல் அப் எடுத்து இதே லெவல்ல குளோஸ் ஆயிருச்சு. தயவு செஞ்சு இந்த விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. இந்த மாரி நீங்க எந்த ஒரு அசெட்டையும் இந்தியா விக்ஸ வச்சு பார்க்கலாம். சரி ஓகே. நான் ரேண்டமா போறேன் சார். எனக்கு வந்து நீங்க சொல்றீங்க. சும்மா அடிச்சு விடாதீங்க சார். எப்படி சார் நீங்க இது ஏன் நான் சொல்றேன்னா, பிகாஸ் பிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த மாரிலாம் பண்றாங்க. தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. சும்மா நான் ரேண்டமா போறேன் சார். ஏதோ ஒரு டேட் எடுக்கிறேன். இப்படி போடுறவங்க முன்னாடி இந்த ஏப்ரல்ல இது பாருங்க மார்ச் ஏதோ ஒண்ணு. பிப்ரவரி 16 ஓகே. பிப்ரவரி 16 என்னன்னு தெரியல. ஒரு டைமிங்கும் போடுவோம். டக் டக்ன்னு நான் போட்டுட்டு இருக்கேன். பிப்ரவரி 16 16 சாரி பிப்ரவரி 16ஓட காலையில பார்ப்போம். ஓகே. பிப்ரவரியில மார்னிங் ஓகே. மார்னிங் ஒரு 9:30 ஓகே. சோ கோ டூ 16 பிப்ரவரி மார்னிங் பார்க்குறோம். அதே மாரி இது இந்தியா நிஃப்டி இருக்கிறனால, இந்தியா விக்ஸ்லயும் என்ன பண்றோம்? அதே மாரி டேட் கேலண்டர் போட்டு 16 பிப்ரவரி ஓகே மார்னிங் 9:30 இதுலயும் நம்ம போய் பார்க்குறோம். 16 பிப்ரவரியோட மார்னிங்ல ஓப்பனிங் பாருங்க. இதுதான் ஓப்பனிங். ஓப்பனிங் வந்து 15.22 ஓகே. திரும்ப என்ன பண்றோம்? எடுக்கிறோம். சிஏ எடுக்கிறோம். என்ன பண்றோம்? 19.10 ஓகே. என்ன பண்றோம்? இதுதான் வந்திருக்குது. ஓகே. சோ வேல்யூ என்ன சொல்லியிருக்கோம்? 16 பாயிண்ட் எவ்வளோ சொன்னோம்? ஓப்பனிங் எவ்வளோ? 15.225 15.225 டிவைடட் பை எவ்வளோ? 19.10 ஓகே. எவ்வளோ வருது? இட் இஸ் கம்மிங் அரவுண்ட் 0.797 ஸோ 0.797 இத அப்போ ஓரமா வச்சுப்போம். பாருங்க. 16th ஃபெப்க்கு ஓப்பனிங் பாருங்க. 22020 ஓகே. 22020 ஸோ 0.797 பிளஸ் 0.797% எவ்வளவு வருது? 175 175 ஸோ இன்னைக்கு 175 பாயிண்ட் மேலேயும் 175 பாயிண்ட் கீழேயும் மூவ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றோம். ஓகே. நவ் பாருங்க. ஸோ 22020 பிளஸ் 175 எவ்வளவு ஆகுது? 22020 பிளஸ் 175 எவ்வளவு வருது? 195 ஸோ எனக்கு இன்னைக்கு உண்டான மேக்ஸிமம் மூவ் வந்து 195 வாங்க. 195 எங்க இருக்கு பாருங்க. 22 நிறைய இருக்கு பாருங்க. 195 பாருங்க. பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. மார்க்கெட் அதுக்குள்ளேயே தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. அதே மாதிரி கீழே அதே மாதிரி பாருங்க. 22020 மைனஸ் 175 22020 மைனஸ் 175 ஸோ இப்படி வரும்போது என்ன 21,845 ஸோ கீழே வந்து 21,845 வரைக்கும் ரேஞ்ச் இருக்குது. ஓகேவா? பாருங்க கீழே பாருங்க 21,845 மேலே வந்து 945 ஐ மீன் 195 ஏதோ வந்தது பாருங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இன்னைக்கு மார்க்கெட் இருக்க போது ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. ஸோ இதை வச்சு என்ன பண்ணுவோம் மார்னிங்லே யாரெல்லாம் இந்த செல்லர்ஸ் இருக்காங்களோ ஸ்ட்ராங்கிள் ஸ்டாடில் கிரியேட் பண்ணி விட்டுருவாங்க. ஐ மீன் ஸ்ட்ராங்கில் கிரியேட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இது மூலமா ஒரு ஆப்ஷன் செல்லருக்கு இன்னைக்கு உண்டான அசெட்டோட மூவ் ஒன்றும் பிரச்சனையே இல்லாம சைட்வேஸ்ல போய் கிடைச்சிடும். ஐ ஹோப் இது விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப கம்மிங் பேக் டு மை லாஸ்ட் மந்த் லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். கம்மிங் பேக் டு லாஸ்ட் மந்தோட மந்த்லி எக்ஸ்பைரிக்கு வருவோம். ஸோ லாஸ்ட் மந்த்ல பிப்ரவரியோட மந்த்லி எக்ஸ்பைரி என்ன டேட்ல இருந்தது பாருங்க. பிப்ரவரி எடுப்போம். பிப்ரவரி மந்த்லி எக்ஸ்பைரி ஆஃப் நிஃப்டியே வருவோம். ஸோ நிஃப்டி 29th ஓகே 29 பிப்ரவரி இருக்கு பாருங்க. 29 பிப்ரவரி கோ டு 29 பிப்ரவரி பாருங்க என்ன நடந்து பாருங்க.
மார்க்கெட் 2:00 வரைக்கும் ஐ மீன் மார்க்கெட் 2:00 வரைக்கும் மேல இருந்தது. 1:52 திரும்ப ஒரு புல் பேக். ஓகே. திரும்ப ஒரு புல் பேக். மேல இருந்து கீழ வந்தது. அதாவது மார்க்கெட் கீழ இருந்து மேல டிராவல் பண்ணிட்டு ஒரு மேல இருந்து கீழ ஒரு புல் பேக் வந்தது பாருங்க. 2:00 நீங்க கேப்சர் பண்ற மூவ் இந்த மூவ் தான். இந்த மூவ். ரைட்? சோ இந்த டேட்டுக்கும் நீங்க லெவல்ஸ போட்டு அந்த லெவல்ஸ ரெஸ்பெக்ட் பண்ணுதான்றது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க அதே மாரி ஜனவரிக்கு ஆச்சா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஜான்வரி மந்த் 25th. Go to. ஸோ ஜான் 25th என்ன நடந்து பார்ப்போம். வாங்க இங்க பாருங்க. கரெக்ட்டா இந்த மூவ் 2:00 ஒரு மூவ். மார்க்கெட் மேல இருந்து கீழ வந்துட்டு இருந்தது. திரும்ப ஒரு புல் பேக் எடுத்தது. அகைன் மார்க்கெட் ஸ்டார்ட்டட். இந்த லெவல்ஸ நீங்க போட்டுக்கோங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இந்த லெவல்ஸ போடுங்க. ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி ஒரு ரொம்ப பெரிய மூவ் குடுத்திருக்கு. டெஃபினட்டா சொல்றேன். அந்த அசெட் என்ன ஆயிருக்கும்னா, கீழ கண்டிப்பா லெவல்ஸ கிராஸ் பண்ணியிருக்கும். லெவல்ஸ கிராஸ் பண்ண காரணத்தினால மார்க்கெட்ல டக்கு டக்கு டக்குன்னு ஒரு கவர் அப் ஆச்சு. மேல் சைடு, அப் சைடு. ஆச்சா இல்லையா? ஜனவரி மந்த் ஆச்சா இல்லையான்றத கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. வாங்க இன்னும் லாஸ்ட் மந்த் ஐ அம் கோயிங் அரவுண்ட் டிசம்பர். டிசம்பரோட எக்ஸ்பைரி பார்ப்போம். டிசம்பரோட லாஸ்ட் எக்ஸ்பைரி. இதோட நம்ம இன்னைக்கு செகண்ட் செஷன நம்ம முடிக்கலாம். ஸோ டிசம்பரோட எக்ஸ்பைரி பாருங்க 28th. கோ டு. ஸோ 28 டிசம்பர் என்ன நடந்தது பாருங்க. ஸோ 28 டிசம்பர் பாருங்க. லெவல்ஸ்குள்ளே தான் இருந்திருக்கு. 2:00 மார்க்கெட் பாருங்க. கீழ இருந்து மார்க்கெட் மேல போயிருக்கு பாருங்க. லோ பாருங்க. இதுதான் லோ. 677ல இருந்து மார்க்கெட் மேல போயிருக்கு. 2:00 போன அப்புறம் ஒரு மூவ். ஸோ 2:00 போன மூவ் வந்து 764ல இருந்து மேக்ஸிமம் கீழ எவ்வளவு வந்திருக்கு? 730 வரைக்கும் வந்திருக்கு. ஒரு 50 பாயிண்ட் இங்க கேப்சர் ஆச்சு. நான் ஏன் சொல்றேன்னா, மார்க்கெட் அப் சைடு போனா ஒரு டவுன் மூவ் கிடைக்கும். ஆஃப்டர் 2:00. ஸோ நீங்க வந்து ரொம்ப அதிகமா வச்சு பண்ணாதீங்க. அதே மாரி அன்னைக்கு உண்டான என்ன ரேஞ்சோ அத வந்து கால்குலேட் பண்ணிட்டு பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களுக்கு அந்த ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட்டோட மொமெண்டம் இருக்கும். ஸோ அந்த மாரி மிஸ் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிக்கும்னு நெனைக்கிறேன். ட்ரை பண்ணுங்க. நாளைக்கு இருக்குது. நாளைக்கும் ஓப்பனிங்ல அந்த அசெட்டோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு, எவ்வளோ வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு, எதுக்குள்ள ரேஞ்சுக்குள்ள போகுன்றது உங்களுக்கு தெரியும். அத ரேஞ்ச போட்டுருங்க. அத விட்டு போச்சுன்னா, மேல போச்சுன்னா கண்டிப்பா செல்லிங் வரும். அத விட்டு கீழ போச்சுன்னா கண்டிப்பா பையிங் வரும். அந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் கொண்டு வர ட்ரை பண்ணும். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். ஸோ நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் வீடியோ நம்ம ஏர்லி மார்னிங் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த போஸ்ட் பண்ற வீடியோவ நீங்க நாளைக்கு மார்னிங் ஒரு 6:30, 7:00 எந்திச்சு பாருங்க. பிகாஸ் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டியூ டூ சம் அதர் டெக்னிக்கல் இஷ்யூஸ் நம்ம சைட்ல இருந்து. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மார்னிங் நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் வீடியோ அப்டேட் பண்ணுவோம். அத பார்த்துட்டு நீங்க நாளைக்கு உண்டான ட்ரேட் எடுங்க. ஸோ டில் தென் தேங்க் யூ. பபாய் அண்ட் see you from your professor Dark. Bye bye.